ஒரு கட்சியில் எவனோ ஒருத்தன் கோமாளியாக இருப்பான், ஒரு ஆர்வ கோளாறாக இருப்பான். கட்சியில் தலைவன் முறை தொண்டை வரைக்கும் ஒரே மாதிரியாக இருப்பேன். பரப்புரைக்கு வர்றாங்க, பரப்புரைக்கு 15 மணி நேரம் பரப்புரை, 15 மணி நேரம் பரப்புரைன்னா பரப்புரை வரல, வாகனத்திலே வர்றாங்க. கடைசியாக பார்த்தா ஒளி வாங்கி வேலை செய்யலை. நல்ல வேலை, நான் எங்கே வேலை செஞ்சிருமோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டார் அவர். அங்கே இருக்கக்கூடிய ஆள் என்ன தெரியுமில்ல, பரவாயில்ல வேலை செய்யல, நான் டப்பிங்கில் பார்த்துக்கலாம். ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி தமிழ்நாட்டு மனத்தை வாங்கிட்டான். இந்த பரப்புரைக்கு வர்றப்ப ஒரு ஆர்வ கோளாறு, அங்கே NTTVங்கிற வட இந்திய ஊடகம், அந்த வட இந்திய ஊடகத்தை சேர்ந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர், அவர் கள நிலவரத்தை பதிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி விஜய் வந்துட்டு இருக்காரு, வந்து போய் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இந்த குரங்கு குட்டிக்காரன் போடும்ல, அந்த மொழி பக்கத்தில் ஒரு கோமாளி, அவன் கோமாளித்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுனால சனிக்கிழமை அவர் பரப்புரை வச்சிருக்காருன்னு சொல்கிற வேலையிலேயே தூக்கி கழுத்தில் துண்டை போட்டு இழுக்கிறேன். ஒட்டுமொத்த வட இந்தியாவும் பார்க்குது. நாம வடநாட்டுக்காரன் பார்த்து கோமாளி பைய வடக்கன்னா பாருங்க, வடக்கனுக்கு அறிவே இல்லைங்கிறோம்ல, அவன் பார்த்துட்டு மதராசிக்கு அறிவே இல்லைங்கிறான். மானத்தை வாங்கினது இவங்க. விஜய் வந்து ஒரே நேரத்தில் 15 பேர் அடிப்பாரு படத்துக்குள்ளடா, படத்துக்குள்ள வில்லனை எடுத்து சண்டை போடுவார் படத்துக்குள்ள, பிரஸ் மீட்ல 15 நிமிஷம் தெரிச்சு விடுவார் படத்துக்குள்ள. நிஜத்துல ஒரு மயிரும் இல்லை. நான் சவால் விடுறேனே, நீ டிவிக்கேன்னு கத்த வேண்டாம். ஒரே ஒரு முறை பத்திரிகையாளர்களை விஜயை சந்திக்க சொல்லி பார்ப்போம். நான் பாகிஸ்தான் தீவிரவாதி சந்திக்க சொல்லல, ஊடக சந்திப்புங்க. பத்திரிகையாளர் எவனும் கத்தி துப்பாக்கி தோட்டா அறிவாள் கடப்பாறை கொண்டு வர மாட்டான், ஒளிவாங்கி நீட்டுவான். அந்த ஒளிவாங்கி நீட்டுறப்ப அங்க வந்து ஈட்டி பாயாது, கேள்விதான் பாயும். அந்த கேள்விக்கு எதிர்கொண்டு விஜயை பதில் சொல்ல போடுறா பார்ப்போம். ஏண்டா நடிகன் தேவையில்லாம பாலை கொண்ட பதாகல பிளக்ஸ் போர்ட்ல ஊத்தாத, கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு போய் ஊத்து அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கானா? அதிகாலையில் உன் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு 5 மணி 4 மணிக்கு படம் பார்க்க வேண்டாம், வேலைக்கு போ, படிக்க போ, படிச்சு விட்டு வேலைக்கு போயிட்டு உனக்கு ஓய்வு நேரம் இருக்குதா, உன்கிட்ட காசு இருக்குதா, அப்ப வந்து பாரு சொல்லியிருக்கானா? 3000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வந்து காசு டிக்கெட் வாங்கி படம் பார்க்காத, 150 ரூபாய்க்கு பாரு என்னைக்கா சொல்லியிருக்கானா? பதாக வைக்கிறப்ப சென்னை ரோகிணி தேட்டர்ல மேலேந்து கீழே விழுந்து ஒருத்தன் செத்து போனானே, ஒரு இளம் பிள்ளை செத்து போனப்ப ஒரு பிள்ளை செத்து போயிட்ட அநியாயமா, இனி யாரும் எனக்கு பிளக்ஸ் வைக்க வேண்டாம், பேனர் வைக்க வேண்டாம் என்னைக்காவது பேசியிருக்கானா? தன்னை நம்பி இருக்கக்கூடிய ரசிகனை சரியா வழிநடத்த மாட்டேங்கிறான். இவன்ட்ட நாட்டை கொடுத்த நாடு என்ன ஆகும்? எந்த கோட்பாடும் இல்லைங்க, கொள்கையும் இல்லைங்க. மக்களை சந்திக்க போக மாட்டார். மக்கள் போராடுறாங்களா, நான் போக மாட்டேங்க. மக்கள் வந்து என்ன பார்த்துட்டு போகணும். இப்படிப்பட்ட தலைவரை பார்த்துருக்கீங்களா? யாரா தலைவர்? மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல போய் நிக்கணும்டா. நான் சவால் விடுறேனே, டிவிக்கேன்னு கத்தி கூப்பாடு போடுறல. காவிரி சிக்கல் குறித்து காவிரியிலே தண்ணி தர மறுக்கிற கர்நாடகத்தை ஆளக்கூடிய சித்தராமையாவை, TK சிவகுமாரை கண்டிக்கிறேன். காவிரியிலே தண்ணி தராத கர்நாடக அரசின் செயல்பாடு அடாவடி தனம். விஜய திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, முதுகெலும்பு இருந்தா, வீரம் இருந்தா, ஏதாவது ஒண்ணு இருந்தா பேச சொல்றா பார்ப்போம். முல்லை பெரியாற்று அணையை தகர்க்க முயற்சிக்கிற கேரள அரசின் செயல்பாடு நியாயமற்றது. முல்லை பெரியாற்று அணை தமிழ்நாட்டுக்கு சொந்தம், தமிழர்களுக்கு சொந்தம். விஜய் பேச சொல்ற பார்ப்போம். பேச மாட்டார். ஏன்னா பேசினா ஜனநாயகன் படம் கேரளாவில் கர்நாடகாவில் ஓடாது. ஓடலன்னா நமக்கு இங்கே பிரச்சனை ஆகும். அதனால அவர் பேச மாட்டார். கவினோட சாதி ஆணவ கொலை, ஒரு இளம்பிள்ளை சாதி ஆணவ கொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கானே, அது குறித்து பேசுவாரா? பேச மாட்டார், எதுவும் பேச மாட்டார். ஆனால் அவர்கிட்ட நாட்டை கொடுத்துடணும். அப்போ என்னன்னா, இந்த களம் 26 களம் தமிழ் தேசிய புலிகளுக்கும் திராவிட ஓநாய்களுக்குமான சண்டை. ஓநாயா தமிழ் தேசிய புலியா களத்தில் மோதி கொண்டிருக்கும். அணில் ஏன் குறுக்க எடுக்க ஓடுற? மரத்தில் ஏறு. ஒரு கருத்தை முன் வச்சு, ஒரு கோட்பாட்டை முன் வச்சு, ஒரு கொள்கையை முன் வச்சு வர்றோம். மக்கள்கிட்ட ஒரு உண்மையான எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு நல்ல அரசியலை நிறுவிடலாம், ஒரு நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தாலும் நினைக்கிற வேலையில் திரைச்சி கவர்ச்சி கொண்டு வர்றார். அவர் வந்தா கூட்டம் கொடுங்க, வருங்க, கூட்டம் வரும். விஜய் வந்தாலும் வரும், அஜித் வந்தாலும் வரும், சிவகார்த்திகேயன் வந்தாலும் வரும், யார் வந்தாலும் வரும். நடிகை வந்தா சேலத்தில் நயன்தாரா வர்றப்ப என்ன கூட்டம் வந்துச்சு? இதே சேலத்துக்கு ஐயா மாமனிதர் நல்லக்கண்ணு வந்திருக்காருல்ல, நல்லக்கண்ணு வர்றப்ப ஐயா நல்லக்கண்ணு வந்திருக்காரு. தன் வாழ்நாள் முழுமைக்கு மக்களுக்காக அர்ப்பணித்த பெருந்தலைவன். அந்த நல்லக்கண்ணுவை பார்க்க போவோன்னு கூட்டம் முடியிருக்கானா? நல்லக்கண்ணுவை யாரும் தெரியுமா அவனுக்கு? பாலம் கல்யாண சுந்தரம் ஒரு ஐயா தன் வாழ்நாள் முழுமைக்கும் சம்பாதித்த பணத்தை மக்கள் சேவைக்கு அள்ளி கொடுத்து 1000 ஆண்டு காலத்தில் சிறந்த மனிதன் என்று அமெரிக்காவில் போற்றப்பட்டு 30 கோடி பரிசு அறிவித்த போது அந்த 30 கோடி பணத்தையும் ஏழை குழந்தைகளுக்காக கொடுக்க என்று அள்ளி கொடுத்த பாலம் கல்யாண சுந்தரம். அவர் யாருனாவது உனக்கு தெரியுமா? யாருனாவது பாலம் கல்யாண சுந்தரம் வந்தா பார்க்க போவானா? போக மாட்டான். ஆனா நடிகை வர்றாளா, நாக்க தொங்கப்பட்டு போவான். கேரமல்லேருந்து ஸ்ட்ரைட்டா கோட்டை தான், ஒரே ஜம்பு. போராட்ட காலத்துக்கு வர மாட்டாரு, மக்களை வந்து பார்க்க மாட்டாரு. அவர் தமிழ்நாட்டை ஆண்டணும்.
மாநாடு மதுரையில், மாநாட்டில் மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்தி திருப்பரங்குன்றம் மேலூர் இதெல்லாம் தொகுதிகள். இந்த பேரை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் விஜய் விஜய்ன்னு சொல்லி நான் தான் எல்லா தொகுதியும் போட்டி போறேன்னு சொல்லணும். இதை இயல்பா சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய தாளை வச்சுக்கிட்டு உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கிறப்ப மக்களை பார்த்து ஆவேசமாக சொல்லவும், இடது பக்கம் திரும்பி கொஞ்சம் ரொமான்டிக்காக ஒரு லுக் விடவும். படத்துல காட்சி இருக்குங்க. இந்த இடத்துல அனுஷ்கா இப்படி சொல்றாங்க, சொல்றப்ப நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சீன் பேப்பர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை உட்காந்து முதல் நாளே மனப்படம் பண்ணி கண்ணாடி முடிவு ரிகர்சல் பார்த்து அப்புறமா நடிப்பாங்க. அது பல டேக்கு போகும், பல ஷாட்டு போகும். அப்பெல்லாம் நடிச்சு தான் ஒரு காட்சியை உருவாகும். அந்த மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் சீன் பேப்பர் கொடுத்துட்றாங்க. இவரெல்லாம் நாட்டை ஆண்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்குங்க. காமராசர் ஒரு வாக்கியத்தை சொன்னாரு, இந்நாட்டை கூத்தாடிக்க கொடுப்ப அப்படின்னு சொன்னார். என்னன்னு யோசிச்சுக்குங்க. நாடு நாசமா போயிடும். 18 கமலஹாசன் வந்தாரு, டார்ச் எடுத்து டிவியை உடைச்சாரு. எங்க போறாரு, எங்க போனாரு, எங்க இருக்காரு? ஒரு தேர்தலில் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு தேர்தலில் மக்கள் எழுச்சி வர்றப்ப அதை மடைமாற்றம் பண்ணிட்டு போயிட்டாரு. 19 தனிச்சு போடுறாரு. நாங்கள் தனிச்சு போட்டி போடுவோம், நாங்க மையம் நடுவில் தான் செங்குத்து அனுப்போம்னாரு. 21 கொஞ்சம் திணறிட்டாரு. கொஞ்சம் தனிச்சு போட்டு கஷ்டம் போல தெரியுது. அப்ப யாரை கூட்டிக்கலாம்? சரத்குமார் கூட்டி வச்சுக்குவோம். சரத்குமார்ட்ட போய் உங்களுக்கு 40 சீட்டு, ஐயோ அம்மா அவளோட இடத்துக்கு நாங்க போறது. திணறிட்டாரு அவரு. 40 இடத்த கொடுத்த உடனே 2 இடத்த திரும்ப கொடுத்துட்டாரு. சீட்டு 10 கேட்பாங்க, அதுவே கொடுத்தா திரும்ப கொடுத்துட்டாரு. ஆழ்வார்பட்டை வேணும் போகாது, ஆழ்வார்பட்டை பக்கம் கமலஹாசன் சீட்டோட நிற்கிறாரு. தண்ணிக்கன் போட போனாலும் கூப்பிட்டு வச்சு சீட் கொடுத்துட்றாங்க. அப்படி அவர் 2 தேர்தல் காலி பண்ணிட்டு போனார். இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்காரு? அவர் விக்ரம் 2ல பிஸியா இருக்கார், அடுத்த படத்துல பிஸியா இருக்கார். தேர்தலுக்கு 10 மாசத்துக்குள்ளேயே நான் வந்தா சனிக்கிழமை தான் வருவேன், வாரம் 6 வாரம்னு சனிக்கிழமை தான் வருவார். தேர்தல் முடிச்சு சுத்தமா வர மாட்டார். பனையூர்ல வீட்டு வாசல போய் கத்தி கதனாலும் வாய்ப்பே கிடையாது. அது என்ன சொல்றாரு, சிங்கம் வேடிக்கை பார்க்க வராது, வேட்டையாடத்தான் வரும்னு. இருக்கிற விலங்குகளே சோம்பேறி விலங்கு சிங்கம் தாண்டா. போய் அடிச்சுவார், கூகுளில் தட்டிவாரு. ஒரு நாளில் 20 மணி நேரம் தூங்கும். அதுவும் ஆண் சிங்கத்துக்கு ஒரு வேலையும் கிடையாது. வேட்டையாடுறது பூரா பெண் சிங்கம். ஆண் சிங்கத்துக்கு ஒரே வேலை இனப்பறக்க மாட்டது மட்டும்தான். இல்லை சிங்கம்னு கதை சொல்றது. எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சி. உணர்ந்து தெளிங்க. எங்கள் எண்ணமே சின்னமா இருக்குது, விவசாய சின்னம். விவசாயிகள் வாழணும், அதுக்கு நாம் தமிழர் கட்சி வெல்லணும். மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு விவசாயிகளை இலக்கியங்கள் போற்றுகிறது, கொண்டாடுகிறது. அந்த விவசாயிகளை கொண்டாடி தீர்க்க உங்கள் வாக்களை நாம் தமிழர் கட்சிக்கு தாருங்கள். நாம் தமிழர் கட்சி ஆதரிங்க. தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. பள்ளிக்கூடமா கல்லூரியா, மூடி வெட்ட போறீங்களா, உணவகத்துக்கு போறீங்களா, தேநீர் கடைக்கு போறீங்களா, அரசியல் பேசு. தயவு செஞ்சு அரசியல் பேசு. நாட்டு நடப்ப அலசி தீரு, பகுப்பாய்வு செய்ய. நாம் தமிழர் கட்சி பத்தி என்ன நினைக்கிற மச்சான் கேளு. நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் 15 ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, சீர்தூக்கி பாரு, பகுப்பாய்வு பண்ணி பாரு. மனசு ஆட்சியோடு எது சரின்னு உனக்கு யோசிச்சு பாரு. உனக்கு தானா தெரியும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசம்லாம் இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சின்னு. 8.2 விழுக்காடு வாக்களப்பட்டிருக்கோம். தேர்தல் அரசியல்ல தோத்து போன ஒரு கட்சி வளராதுங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில் வெற்றி பெறல, ஆனா வளர்ந்திருக்கிறது. காரணம் என்ன? சமரசம்லாம் நிற்கிறோம். தத்துவம் கோட்பாட்டின் படி கட்டமைக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி எப்படி மாற்று நீ கேட்கலாம். நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இந்த கட்சியின் தலைவர் சீமான், கட்சியின் தலைவன் பேரை சொல்லாம பேசியிருக்கேன். இந்தியாவிலே எந்த கட்சியும் முடியாது. கட்சி தலைவன் துதிவாடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு அப்படி இல்லை. கோட்பாடு இருக்கு, கொள்கை நிலைப்பாடு இருக்கு, தெளிவான பார்வை இருக்குது. அதை வைக்கணும். அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை தாருங்கள். வரலாறு ஒரு முறை நமக்கு வாய்ப்பை நல்கியிருக்கிறது. அதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வையுங்கள். தமிழும் தமிழரும் வெல்வதற்கு, ஆள்வதற்கு கடைசி வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தை வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். நாங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.